ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புச்சிமா. ஒரு அழகான சிற்றூரில் மாரப்பன் என்ற வயதான மண்பாண்ட கலைஞர் வாழ்ந்து வந்தார். அவர் களிமண்ணை கொண்டு செய்யும் பொருட்கள் அனைத்தும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். அவரிடம் கண்ணன் என்ற ஒரு இளம் வயது சீடன் வித்தையை கற்று வந்தான். கண்ணனுக்கு தன் திறமை மீது நாளுக்கு நாள் ஒரு தேவையற்ற பெருமை வந்தது. நான் செய்யும் பானைகள் அழகாக இருக்கும்போது எனக்கு ஏன் நல்ல விலை கிடைக்கவில்லை என்றான். மாரப்பன், தாத்தா செய்யும் பழைய மாடல்களுக்கு மட்டும் மக்கள் அதிக பணம் தருகிறார்களே என்று பொறாமைப்பட்டான். தாத்தாவிற்கு தெரியாமல் அவர் செய்யும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்று நினைத்தான். அதை எப்படியாவது திருட வேண்டும் என்ற தவறான எண்ணம் அவனது மனதில் மெதுவாக தோன்றியது. ஒரு நாள் நள்ளிரவில் தாத்தா தூங்கிய பிறகு கண்ணன் அவரது அறைக்குள் நுழைந்தான். அங்கு தாத்தா பாண்டங்கள் செய்ய பயன்படுத்தும் களிமண் கலவையை ஒரு கூடையில் இருந்தது. இந்த மண்ணில்தான் ஏதோ ரகசிய பொடி கலந்திருக்கிறது என்று அவன் தவறாக எண்ணினான். தாத்தாவிற்கு தெரியாமல் அந்த களிமண் கூடையை திருடிக்கொண்டு தன் வீட்டிற்கு ஓடினான். மறுநாள் காலை அந்த மண்ணை கொண்டு ஒரு அழகான பெரிய பூச்சாடியை செய்தான். அதை சுட்டு எடுப்பதற்காக சூளையில் வைத்து நெருப்பை அதிகமாக மூட்டிவிட்டு பார்த்தான். ஆனால் அந்த பூச்சாடி நெருப்பின் வெப்பம் தாங்காமல் நடுவில் உடைந்து சுக்குநூறாக போனது. கண்ணன் அதிர்ச்சி அடைந்து தன் தவறு எங்கே நடந்தது என்று புரியாமல் அங்கே திகைத்து நின்றான். உடைந்த துண்டுகளோடு அவன் அழுது கொண்டே மாரப்பன் தாத்தாவின் கால்களில் போய் விழுந்தான். தாத்தா, நான் உங்கள் களிமண்ணை திருடி பூச்சாடி செய்தேன், ஆனால் அது உடைந்து விட்டது என்றான். நீங்கள் கலக்கும் அந்த ரகசிய பொடி என்னவென்று எனக்கு சொல்லிவிடுங்கள் என்று கெஞ்சினான். தாத்தா அவனை கோபப்படாமல் மெதுவாக தூக்கி அவனது கண்ணீரை தன் கைகளால் துடைத்தார். கண்ணா, என்னிடம் எந்த ஒரு ரகசிய பொடியும் கிடையாது, எல்லாம் என் பொறுமையில்தான் இருக்கிறது என்றார். நீ மண்ணை வேகமாக சுழற்றி வடிவம் கொடுத்தாய், ஆனால் அதை பதப்படுத்த நேரம் கொடுக்கவில்லை என்றார். நெருப்பில் வேகுவதற்கு முன்னால் களிமண் காற்றில் நன்றாக காய்ந்து பக்குவப்பட வேண்டும் என்றார். அந்த பக்குவமும் பொறுமையும் இல்லாததால் உன் உழைப்பு வீணாகி உடைந்து போனது என்றார். தாத்தாவின் வார்த்தைகளை கேட்ட கண்ணன் தன் அவசர புத்தியை நினைத்து மிகவும் வெட்கப்பட்டான். வாழ்க்கையிலும் நாம் செய்யும் காரியங்களுக்கு பக்குவமும் பொறுமையும் மிக முக்கியம் என்பதை உணர்ந்தான். அவன் அன்று முதல் தாத்தாவிடம் களிமண்ணை எப்படி குழைக்க வேண்டும் என்று பொறுமையாக கற்றான். மண்ணை அடித்து பிசையும் போதுதான் அதற்குள் இருக்கும் காற்று குமிழிகள் வெளியேறும் என்ற விதியை கற்றான். ஒரு பொருளை அவசரமாக செய்வதை விட அதை நேர்த்தியாக செய்வதே கலை என்றான். அவனது கைகளில் இப்போது வேகம் குறைந்து ஒரு உன்னதமான நிதானம் வந்து சேர்ந்தது. அவன் செய்த அடுத்தடுத்த மண்பாண்டங்கள் அனைத்தும் சூளையில் நெருப்பிலும் உடையாமல் கம்பீரமாக வெந்தன. கிராமத்து மக்கள் அனைவரும் அவனது புதிய பானைகளின் அழகைக் கண்டு வியந்து பாராட்டினார்கள். வருடங்கள் உருண்டோடின. மாரப்பன் தாத்தா தனது வயோதிகத்தின் காரணமாக இயற்கையை எய்தினார். அவர் இறக்கும்போது தன் கைவில் மற்றும் கருவிகள் அனைத்தையும் கண்ணனிடமே கொடுத்து சென்றார். கண்ணன் அந்த பழைய கருவிகளை தன் உயிரை விட மேலாக பாதுகாத்து வந்தான். இப்போது அவன் அந்த கிராமத்தின் மிகச்சிறந்த மண்பாண்ட கலைஞனாக ஆங்காங்கே புகழ் பெற்றான். அவனிடம் வித்தை கற்க வந்த புதிய பிள்ளைகளுக்கும் அவன் இந்த உடைந்த சாடியின் கதையை சொல்வான். அவசரப்பட்டு செய்யும் எந்த ஒரு காரியமும் நெருப்பில் வெந்து சாம்பலாகத்தான் போகும் என்பான். பொறுமையோடு உழைத்தால் களிமண்ணும் ஒரு நாள் தங்கமாக மாறும் என்று அறிவுரை கூறுவான். கண்ணனின் இந்த எளிய தத்துவம் அந்த கிராமத்து இளைஞர்களின் வாழ்க்கையையும் பக்குவப்படுத்தியது. ஒரு முறை அந்த நாட்டு மன்னர் தனது அரண்மனைக்கு ஒரு பெரிய களிமண் சிலை செய்ய கட்டளையிட்டார். நாட்டின் பல பகுதிகளில் இருந்த திறமையான கலைஞர்கள் அனைவரும் வந்து சிலைகளை செய்தார்கள். அவர்கள் அனைவரும் தங்களின் சிலைகளை ஆடம்பரமாக செய்து மன்னரிடம் காட்டி பெருமைப்பட்டார்கள். ஆனால்
கண்ணன் மட்டும் மிகவும் எளிமையான அமைதியான ஒரு தியான சிலையை செய்தான். மன்னர் அனைத்து சிலைகளையும் சோதித்து பார்க்க ஒரு விசித்திரமான போட்டியை அங்கே வைத்தார். எந்த சிலை பலத்த மழையிலும் கரையாமல் தாங்கி நிற்கிறதோ அதுவே சிறந்த சிலை என்றார். அரண்மனை முற்றத்தில் வைக்கப்பட்ட மற்ற ஆடம்பர சிலைகள் அனைத்தும் மழை நீரில் கரைந்து விழுந்தன. ஏனெனில் அவை அவசரமாக செய்யப்பட்டு உள்ளே பக்குவம் இல்லாமல் வெறும் அழகை மட்டும் கொண்டிருந்தன. ஆனால் கண்ணன் செய்த அந்த எளிய தியான சிலை மழையிலும் கரையாமல் அப்படியே நின்றது. ஏனெனில் கண்ணன் அந்த சிலையை செய்ய பல மாதங்கள் எடுத்து பக்குவமாக சுட்டி இருந்தான். அதன் உள்ளே இருந்த களிமண் நெருப்பில் நன்றாக வெந்து கல்லாக மாறியிருந்தது. அவனது உழைப்பாகும். மன்னர் கண்ணனின் திறமையை பாராட்டி அவனுக்கு பல பொற்காசுகளை பரிசாக வழங்கினார். அவனை தனது அரண்மனையின் முதன்மை கலைஞராக நியமித்து மிகவும் பெருமைப்படுத்தினார். கண்ணன் தனக்கு கிடைத்த புகழை கண்டும் சற்றும் தலைக்கணம் கொள்ளாமல் எளிமையாக இருந்தான். அவன் தனக்கு கிடைத்த பொற்காசுகளை தன் கிராமத்து ஏழை மக்களின் நலனுக்காக செலவிட்டான். தாத்தா கற்றுக் கொடுத்த அந்த ஒரு ரகசியம் அவனது வாழ்க்கையை உன்னத நிலைக்கு கொண்டு சென்றது. நம் வாழ்க்கையும் அந்த சிற்பியின் கையில் இருக்கும் ஒரு சாதாரண களிமண் போன்றதுதான். வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் கஷ்டங்களும் சோதனைகளும் நம்மை உடைப்பதற்காக வருவதில்லை. அது நம்மை இன்னும் பக்குவப்படுத்தி ஒரு அழகான சிலையாக மாற்றுவதற்காகவே வருகின்றன. துன்பங்கள் என்ற நெருப்பில் வெந்து வெளிவரும் மனிதன் எப்போதுமே தனித்துவமாக மின்னுவான். அவசரப்பட்டு தவறான வழியில் முன்னேற நினைப்பவர்கள் பாதையில் உடைந்து போவது உறுதி. கண்ணன் தன் வாழ்நாளின் இறுதி வரை அந்த மண்பாண்ட தொழிலை மிகவும் நேசித்து செய்தான். அவனது எளிமையும் பொறுமையும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக விளங்கியது. அவன் செய்த சிலைகள் இன்றும் அந்த நாட்டின் அருங்காட்சியகத்தில் அழியாமல் பாடம் சொல்லிக் கொண்டிருந்தன. காலத்தின் ஓட்டத்தில் மனிதர்கள் தங்களின் பொறுமையை இழந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். சட்டென பணம் வேண்டும், சட்டென புகழ் வேண்டும் என்று குறுக்கு வழியை தேடுகிறார்கள். ஆனால் பக்குவப்படாத வெற்றி என்பது மண்ணால் செய்த உடைந்த பூச்சாடியை போன்றதுதான். அடிமேல் அடிபட்டு உழைப்பில் உருகி வரும் வெற்றியே என்றும் நிலைத்து நிற்கும். கண்ணன் தன் குருநாதரின் நினைவாக ஒரு சிறிய இலவச கலை பள்ளியை தொடங்கினான். அங்கு வரும் ஏழை பிள்ளைகளுக்கு கலைகளோடு சேர்த்து நல்லொழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தான். அவனது உன்னத குணத்தால் அவனது புகழ் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே சென்றது. அவன் தன் வாழ்வை ஒரு முழுமையான அர்த்தமுள்ள பதிவாக மாற்றி வரலாற்றில் வாழ்ந்தான். களிமண்ணுக்கு தெரியும் தன் மீது படும் ஒவ்வொரு அடியும் ஒரு அழகுக்காகத்தான் என்று நாமும் நம் வாழ்வில் வரும் வழிகளை புன்னகையோடு ஏற்றிக்கொள்ள பழக வேண்டும். அப்போதுதான் நம்முடைய உண்மையான மதிப்பும் திறமையும் இந்த உலகிற்கு தெரிய வரும். கண்ணன் மற்றும் மாரப்பன் தாத்தாவின் இந்த கதையை நமக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்துகிறது. பொறுமையை கடைபிடிக்கும் மனிதனுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் தோல்வி என்பதே வராது. அவன் சந்திக்கும் அத்தனை தடைகளையும் தன் உழைப்பால் தகர்த்து முன்னேறி செல்வான். இந்த உன்னத நீதி கதை இன்றும் பல மனிதர்களின் மனதில் நம்பிக்கையை விதைத்து கொண்டிருக்கிறது. இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்டோரியை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இனி ஒரு அடுத்த புது வீடியோல சந்திக்கலாம். அதுவரையிலும் பாய்.